الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا வான்மறை வகுத்தளித்து இப்பையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றா புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இப்பையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள், நல்லவர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகிலே வாழுகிற பொழுது ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமைதினரை, அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிகு இந்த ஜுமாவுடைய உரையில் வெள்ளி மேடையில் நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம் ஒன்றுபடுவோம். ஒற்றுமையை குறித்து இஸ்லாமிய சத்திய சன்மார்க்கம் எப்படியெல்லாம் அந்த ஒற்றுமையை எடுத்து இயம்புகிறது. இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற விஷயம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. அவர்கள் பலவேறு கருத்துக்களோடு, பலவேறு சிந்தனைகளோடு, பலவேறு சித்தாந்தங்களோடு நாம் தனிமைப்பட்டு பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு கூற்று இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அவ்வாறு அல்ல. இஸ்லாம் இந்த யூனிட்டியை குறித்து, இந்த ஒற்றுமையை குறித்து என்ன வலியுறுத்துகிறது, எப்படி வலியுறுத்துகிறது, அதனுடைய விளக்கங்கள் என்ன, வான்மறையின் ஊடாக வல்ல நபி வாழ்வியலின் வெளிச்சத்தில் நமக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டி எப்படியெல்லாம் வழிமுறையாக்கி தந்தார்கள் என்கிற சில தகவலை குறித்து இன்றைக்கு நாம் பேசவிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நல்ல விஷயங்களை பேசவும் அதை வருங்காலங்களில் பேசிய நாடும் கேட்கிற நீங்களும் செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு, அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வான்மறையில் ஒரே வசனத்தை அல்லாஹ் வசனமாக அழகிய ஒரு ஓமானமிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ. மக்களே, அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்கிற கயிற்றை நீங்கள் முருக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்போடும் அதே சமயத்தில் நாம் உணர்ச்சியும் பெற வேண்டும் என்கிற ஒரு கண்டிப்போடும் தண்டிப்போடும் அல்லாஹ் இந்த வான்மறையை அல்லாஹ் வசனமிடுகிறார். என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா இந்த வார்த்தையை? ஒற்றுமைக்கு கயிறுக்கு உதாரணமிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறார்.
வெறும் நாறு தாங்க. தேங்காய் நாரிலிருந்து உருவான இந்த கயிறு தேங்காய் நாரிலிருந்து ஊதிவிட்டால் பறக்கிற அளவிற்கு உண்டான கயிறு ஃபைட்டர் ஜெட்டை நிறுத்துகிற அளவிற்கு, விமானம் தாங்கிய கப்பல், இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டு அதை நிறுத்தக்கூடிய அளவிற்கு இரும்பு கம்பிகளால் ஆன முறுக்கேறப்பட்டு கிட்டத்தட்ட அதுவே பல கோடி மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கயிறு ஏர்கிராஃப்டை விமானம் தாங்கி இருக்கக்கூடிய அது லேண்ட் ஆகும்போது அவ்வளோ ஸ்பீடாக வரும். ஒன்று மாட்டினா அது நிற்கும், அப்படி இல்லைன்னா அதே ஸ்பீடில் அது அப்படியே பறக்கும். அதனால சாதாரண பேசஞ்சர் விமானம் நம்ம லேண்ட் ஆகும் பொழுது அதனுடைய ஆக்டிடியூடை குறைச்சி தான் லேண்ட் ஆகும். ஆனால் இது டேக் ஆஃப் ஆகிற ஸ்பீட்லேயே லேண்ட் ஆகும். ஏன்னா இந்த கயிறு ஒரு கால் மாட்டலை அப்படின்னா அது அப்படியே பறந்து போகும், அப்படி இல்லைன்னா டேக் ஆஃப் ஆகாது, கடலில் விழுந்துடும். அப்புறம் இந்த ஃபார்முலாவை நிறுத்துறதுக்காக வேண்டி அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கயிறு, அது ஏர்கிராஃப்டில் பயன்படுத்தக்கூடியது கிட்டத்தட்ட பல கோடி பில்லியன் அளவுக்கு. அப்புறம் ஒரு கயிறுடைய வேல்யூ பாருங்க. அப்புறம் இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், கயிறுக்கு உதாரணமாக ஊதினால் பறந்து விடுகிற நாரில் தொடங்கி ஏர்கிராஃப்டை நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கயிறு எப்படி வலிமை பெற்றது. அப்படின்னா இந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் உயர உயர பறக்கலாம், மேல் அதிகமாக நீங்கள் வாழலாம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கயிறுக்கு உவமானம் இடுகிறான். அப்புறம் இதை நம்முடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு மேடைதோறும் முழங்குகிறார்கள். அந்த கயிறு என்றால் இஸ்லாமிய என்ற அந்த ஒற்றுமை என்கிற கயிறு, இதை பிடிக்கிறதுக்கு நீனா நானாங்கிற போட்டி, அதுதான் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஒற்றுமை என்பது, இந்த யூனிட்டி என்பதை நாம அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவிலிருந்து தொடங்குவோமே. இது ஒரு சாதாரண வார்த்தை நம்ம நினைக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது ஒரு சாதாரண வார்த்தை. இதை மொழிந்தால் ஒரு மனிதன் இஸ்லாத்தின் நியமங்களை அனுசரித்து இஸ்லாமியனாக வாழ்ந்து விடுகிறான் என்ற ஒரு தாரக மந்திரம், ஒரு வார்த்தை என்று நினைக்கிறோம். அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையின் யதார்த்த அர்த்தம். பெருமானார் மக்கத்து மண்ணிலே வாழ்கிற பொழுதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ முழக்கத்தோடு வாழ்ந்தார்கள். மதீனா மண்ணில் வந்த பிறகு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஏகத்துவம் என்றால், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சகோதரத்துவம். இந்த ஏகத்துவத்தினுடைய யதார்த்த அர்த்தத்தை நாம் உள்வாங்க மறுத்ததினால் ஏற்பட்ட விளைவு நமக்கு மத்தியில் கருத்து சிதறல்கள், கருத்து மோதல்கள், பல்வேறு கொள்கை ரீதியில், கோட்பாடுகள் ரீதியில், வணக்கவியலின் ரீதியில், வாழ்வியல் ரீதியில் இன்றைக்கு பல நூறாக கடல் நுரைகளைப் போல் நாம் பிரிந்து கிடக்கிறோம். பிரிவினையிலே வாழ்கிறோம், பிரிவினையை ஆதரிக்கிறோம், பிரிவினையை ஊக்கப்படுத்துகிறோம். இது இஸ்லாத்தின் போக்கில் நல்லதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மக்களை ஒரே நிழல் உடைக்கில் கீழாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏகத்துவ வார்த்தையை வைத்தான். அவர்கள் உலகத்திலே எந்த முக்குமூலையிலும் வாழ்ந்தாலும் வசித்தாலும், கடல் கடந்த தேசத்திலும் மலை கடந்த நாடுகளிலும் நீங்கள் போய் வசித்தாலும் இருந்தாலும், நீங்கள் எதை மொழிந்தால்தான் இஸ்லாமியர்களாக வாழ முடியும், இணைய முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லா நேஷனாலிட்டி வாழக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் இதுதான் அடையாளம். அப்படின்னா இந்த வார்த்தையில் அல்லாஹ் மக்களை ஒன்று கூட்டுகிறார். தொழுகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களை எப்படி ஒன்றிணைக்கிறான் பாருங்க. ஒவ்வொரு தெரு மக்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சேர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பள்ளியில் இணைந்து வாருங்கள் என்று தொழுகையில் ஒரு தெருவில் மக்கள் ஒன்று சேர வேண்டும். நாளில் 5 வக்து ஒரு நாளைக்கு கடமையாக்கி மக்களை அணிவகுத்து சஃபிலே ஒன்றிணைக்கிற அல்லாஹ். அந்த ஊர் மக்கள் அனைவர்களும் வாரத்தில் ஒரு முறை வந்து சேர்ந்து அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் என்று வாரத்தில் ஒரு முறை ஜுமா தினத்தை கடமையாக்கிய அல்லாஹ். நம்முடைய ஊரும் பக்கத்தில் இருக்கிற உறவும் நம்முடைய சொந்தமும் நம்முடைய பந்தமும் இணைய வேண்டும் என்று வருடத்திற்கு
வருடத்திற்கு ஒரு நாள், இரு நாள் பெருநாளை வைத்து, இரு பெருநாளை வைத்து எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த ஒரு பெருநாளையும் உலக அளவில், உலக அரங்கில், இன்டர்நேஷனல் அளவுல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்று ஹஜ்ஜி என்று எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அனைவர்களும் ஒன்றிணைந்து சேரப்படுகிற அந்த இடம் காபா. வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜி இன்டர்நேஷனல் சர்வதேச அரங்கு. அப்புறம் இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றிணைக்கிறான். ரமதானில் வாருங்கள், அந்த மாதம்தான் நோன்பு, ஃபர்தான நோன்பும். இது ஒவ்வொரு இனத்தவர்களுக்கு, ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்களுக்கு, ஒவ்வொரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வெவ்வேறு என்று அல்ல. ரமலான் வந்தால் எல்லாரும் நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜின் பிறை வந்தால் வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்யணும். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்காத்துடைய திட்டம் என்ன, இந்த அளவு எல்லாரும் ஒரே அளவு தான். அப்படின்னா இப்படியெல்லாம் இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒற்றுமை வலியுறுத்துகிற ரப்பல் ஆலமீன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இணைந்து வாருங்கள், உங்கள் உடலும் ஒன்று போகிற சமயத்தில் உடலும் ஒன்றிணைகிற பொழுது உங்கள் உள்ளமும் ஒன்றிணைகிறது, அதில் நீங்கள் இடைவெளி விடாதீர்கள், ஷைத்தான் வர்றான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு. அப்படி இப்படியெல்லாம் ஒற்றுமை வலியுறுத்துகிற மார்க்கத்தில் நாம் ஏன் பிரிந்தோம்? நமக்கு மத்தியில் ஏன் பேதமை? நமக்கு மத்தியில் ஏன் வேறுபாடு? நமக்கு மத்தியில் ஏன் பிளவுகள் என்றால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் வெளிப்பாடாக இன்றைக்கு நாம் பல விதமாக பிரிந்து கிடக்கிறோம். டிவைடட் பாலிசி அப்படிங்க, பிரித்தாளுகிற சூழ்ச்சி. இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற இலுமினாட்டிகள் அவர்களுடைய ஒரு வாழ்வியல் திட்டம், ஒரு நோக்கம் அப்படின்னா தான் யாரும் ஒன்று சேர்ந்து அளவலாக இருந்தால் இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு ஒரு அலர்ஜி, ஒரு உவாமை. அப்புறம் இது யாருடைய ஒரு கான்செப்ட் அப்படின்னா அந்த யஹூதி நஸ்ரானிகள் இலுமினாட்டிகளுடைய அந்த சதி வேலை. இந்த சதி வேலையில், அந்த சதி நாச வேலையில் இன்றைக்கு நம் சமுதாயம் சிக்கி தவித்து சின்னாபின்னமாக இன்றைக்கு நாம் ஆளுகிறோமே என்றாவது சிந்தித்திருக்கிறோம். இந்த தூய்மைவாதம் பேசுவதும், இந்த தனிமைவாதம், பரிசுத்தவாதம் பேசுவது என்பது யாருடைய அடையாளம் என்றால் யஹூதி நஸ்ரானிகளின் அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் பக்ராவில் அழகான முறையில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு காலையில் நம்ம தப்சீர் வகுப்பில் அதான் படித்தோம். காலத்தில் யஹூத லைசத்தின் நசாரா அலாசை, யஹூதி சொல்கிறாங்களா நஸ்ரானிகள் நல்ல விஷயத்தில் இல்லை. அதே மாதிரி இவர்களும் சொல்கிறார்கள், நஸ்ராக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யஹூதிகள் நல்ல விஷயத்தில் இல்லை. இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதாங்க. நான் நல்லவன் என்று தூய்மைவாதம் பேசுவதினால் அடுத்தவர்கள் தீயவர்கள் என்று ஆகாது, அல்லது அடுத்தவர்கள் செய்கிறதெல்லாம் தப்புங்க அப்படின்னு நாம் சொல்வதனால நம்மளை நாமே பரிசுத்தமாக்கிற முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹுஜராத்தில், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மார்பு தட்டி கொள்ளாதீங்க, உங்களுக்கு நீங்களே காலரை தூக்கி பொய்த்திக்காதீங்க. வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸை நீங்களே பரிசுத்தப்படுத்தாதீர்கள். பரிசுத்தப்படுத்த வேண்டியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த வேற்றுமையினால் என்ன கண்டோம்? நம்மை பார்த்து பிற சமய சகோதரர்கள் எள்ளி நகையாடுவது, ஏளனம் செய்வது, அரசியல் அரங்கில் நாம் கடல் நுரைகளைப் போல பிரிந்து கிடப்பது, இப்படியேத்தான் நாம் சந்தித்தோமே தவிர இதை விஷயத்தை பேசி நாம் என்ன கண்டோம் என்பதை யோசியுங்கள். இந்த தௌஹீத் என்ற ஏகத்துவ கலிமாவினுடைய யதார்த்த சித்தாந்தத்தை நாம் விளங்கினோமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் மக்கத்து மண்ணிலே சொல்லன்னா துன்ப துயரங்களுக்கு ஆழ்படுத்தப்பட்டு ஒரு நபர் கலிமா சொல்லிவிட மாட்டார்களா, அவர்களுக்கு சொன்ன ஜன்னத்தில் நாம் ஏற்றி விடலாம் என்று பிரயாசப்பட்டு பேராசைப்பட்டு பெருமானார் இந்த வார்த்தையை மக்களுக்கு வாழ்வியலாக்கி காட்டுவதற்கு தானங்க கல்லடியும் சொல்லடியும் சொல்லன்னா துன்ப துயரங்களும் வேதனைகளும் வழிநெடுக சந்தித்தார்கள். இன்றைக்கு சர்வசாதாரணமாக அவன் காஃபிரு, இவன் காஃபிரு, அவன் அப்படி தொழுகிறான், இவன் இப்படி தொழுகிறான் அப்படின்னு நாமளாகவே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இவர் சொர்க்கவாதி, இவர்கள் நரகவாதி என்று. யார் தீர்மானிப்பது? சொர்க்கம் நரகம் என்பதை தீர்மானிக்கிற ஆற்றலை ரசூலுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கலையே, தன்னகத்தை வைத்திருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது நாம ஏன் அதை பேசுவானே?
அப்படின்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு சொல்லி தந்தாங்க. ஒரே ஹதீஸுங்க ஆதாரமாக நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய சமூகம், என் சமூகம் 73ஆக பிரியும், ஒரு கூட்டம் சொர்க்கத்தில் செல்லும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு நீங்கள் பிரிஞ்சு போங்கன்னு சொல்லலை. மேபி அது யுக முடிவு நாளினுடைய அடையாளம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்தை சொல்லி தந்தாங்க. இந்த ஹதீஸையை வைத்து இந்த ஒரு கூட்டம் நாங்கள் தாங்க அப்படின்னு பேசி நாம் நம்முடைய உறவுகளை இழந்தோம், நம்முடைய நட்பின் வட்டாரங்களை இழந்தோம், இன்னும் இந்த சொசைட்டியினுடைய ஒரு யூனிட்டி என்பதை அதையும் நாம் இழந்தோம் என்பதுதான் நிதர்சன உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கூடி வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? அதிகமாக ஆயுள் வாழணுமா? ஆயுளில் பரக்கத்து வேணுமா? இப்போ 25-30 வயசுலாம் டப்புன்னு வெடிக்குது ஹார்ட்டு. எல்லாம் பாதுகாக்கணும். அட்டாக்குங்கிறான், ஸ்ட்ரோக்குங்கிறான், திடீர்னு ஹை ப்ரெஷருங்கிறான், எந்தெல்லாமோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இன்னைக்கு மருத்துவர்கள், இல்லையா? அப்படின்னா இதையெல்லாம் இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னதுங்க? நீங்கள் சேர்ந்து வாழுங்க, இணைந்து வாழுங்கள். இணைந்து வாழ்ந்தால் உங்களது ரிஸ்கில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்கிறான். 2, உங்களில் ஆயுளில் பரக்கத்து செய்கிறான். நீண்ட தீர்க்க ஆயுசா வாழ்வீங்க. எல்லாருக்கும் ஆரோக்கியமாக வாழணும், நெடுநாள் வாழணும்னு ஆசை இருக்குது, இல்லையா? அப்படின்னா அந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கங்க. அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, அவர் தௌஹீத்வாதிங்க, இவர் தரீக்காவாதிங்க, இவர் தப்லீக்வாதிங்க, இவர் என்னுடைய கொள்கைக்கு முரண்பட்டவருங்க என்னன்னு போகிறாங்க. இன்றைக்கு நாம் அவர்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டி எதிரிலே நிற்பவர்களை எல்லாம் எதிரிகளாக பார்த்து எல்லா உறவுகளையும் நாம் இழந்தோம். அதுதான் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தந்ததும் வான்மறையின் வெளிச்சமாக இருப்பதும் எல்லாருக்கும் தெரியும், பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பேசுகிற ஆலிமுக்கு கூட இவர்கள் எல்லாம் செய்கிறது தப்புன்னு தெரியுது. சரி, சில பேர் யதார்த்தமாக சரி வேற என்ன செய்யலை அப்படின்னு சில விஷயங்களுக்கு தலையாட்டி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன் காரணம் என்ன? இவங்களை திருத்த முடியாது. திருத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் நமக்கு கொடுக்கலை. சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லையா, சகோதரத்துவத்தை நாம் முறித்து விடக்கூடாது. பெருமானார் இதை நமக்கு போதித்தார்கள். கல்லை தூக்கி கஅபாவில் வைப்பது முதல் இறந்து போன ஒரு மையத்து போகுது, ஒரு பிணம் போகிறது, அந்த பிணத்திற்கு மரியாதை கொடுக்கிற நிமித்தமாக பெருமானார் எழுந்து நின்றது வரை இங்க யூனிட்டியினுடைய டிக்னிட்டியாக வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஹஜ்ரத் கல் விழுந்துட்டு காபாவின் மூளையில் தூக்கி நிறுத்தணும், நீனா அப்படின்னு ஒரு போட்டி அங்கே எழுகிறது. காபாவே சச்சரவு. அப்படி அந்த குழப்பம், அந்த ஒரு சிச்சுவேஷனை பெருமானார் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? ஒரு துண்டு துணியை கொடுத்து எல்லா தலைவர்களையும் வர சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் இது பொதுவானது, வாங்க அப்படின்னு. இஸ்லாம் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் காபாவை வளம் வந்தீங்க. அப்படின்னா இறைவனை காப்பான்னு நீங்கள் வந்தீங்க. இறைவன் அல்லான்னு தெரியும். அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணியத்தை தருகிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் எல்லா மக்களையும் அழைத்து அந்த உடைந்து போன கருப்பு கல்லை காபாவில் தூக்கி நிறுத்தினார்கள். மனித குலத்தையே நிறுத்தினார்கள், ஒற்றுமையே நிறுத்தினார்கள், சமாதானத்தையே நிறுத்தினார்கள். அது தொடங்கி ஒரு காஃபிர், ஒரு இறை மறுப்பாளர். காஃபிர்னா நிறைய பேர் பேட் வேர்டு நினைக்கிறாங்க, அப்படி நினைக்காதீங்க. காஃபிர்னா ஓரிரை கொள்கையை மறுக்கிறவர், அதான். அப்படின்னா ஒரு இறை மறுப்பாளர், ஓரிரை கொள்கை மறுப்பாளர் ஒருவருடைய ஜனாசா, அவருடைய பிரேதம் தூக்கி செல்கிறது. ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுந்தாங்க. ஏன்? என் சமுதாயத்தில் ஈமான் இல்லாமல் ஒரு மனிதர் போகிறாரே என்று வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு மனிதநேயத்தோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள் என்றால் ஏன் இதை இந்த சமூகம் மறந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க. இன்றைக்கு அவைகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். கொள்கை ரீதியாக, வணக்கவியல் ரீதியாக பெருநாளில் பிறை பார்ப்பது தொடங்கி தராவிகளை எல்லாம் சேர்ந்து ரமலான் மாசத்துல இரவு தொழுகையில
நின்று வணங்கி தொழுவது வரை நம்மிடத்தில் பேதமை, வகுப்புவாதம், பிரிவு இவைகளை எல்லாம் நாம் ஊக்குவிக்கிறோம். அதுதான் உண்மை. பகைமையை பாராட்டுகிற பொழுது, பகைமையை நாம் ஊக்குவிக்கிற பொழுது, பகைமையை நாம் அதை பகைமை பாராட்டுகிற பொழுது ஷைத்தானை நம்ம பாராட்டுறோம்னு அர்த்தம். யூகே அலைமுல் அதாவா, உங்களுக்கு மத்தியில், மனங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் இந்த குரோதத்தை, காழ்ப்புணர்ச்சியை, வன்மத்தை விதைக்கிறான். அதுவும் நாம் தண்ணி ஊற்றி யூரியா எல்லாம் போட்டு உரத்தெல்லாம் போட்டு நல்லா வளர்க்குறோம். அவர் நிற்கிறானா அவனுக்கு பக்கத்தில் தொழுகையில் நிற்கக்கூடாது. அவர் நிற்கிறாரா அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது. அவர் வகாபி, அவர் தப்லீகி, இவர் தரீகா என்றெல்லாம் சலாத்தை நாம் கூறு போட்டோம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிம்பாங்க. வேற்றுமையில் கூட நீங்கள் ஒற்றுமை காணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒற்றுமையிலே நாம் வேற்றுமை காண்கிறோமே, அவங்கள்ட்ட சலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு. உறவுகளை பிரிந்து நம்முடைய இரத்த பந்தத்தை முறித்து வாழக்கூடிய நிலைமை. யார் காத்தியூர் ரஹம், சொந்த பந்தங்களை யார் முறித்து வாழுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துவா மறுக்கப்படும், ஏற்கப்படாது துவா. நாம எவ்வளவு பேய் காபாவினுடைய அந்த துணியை பிடிச்சு நாம கதறினாலும் சரி, சொந்த பந்தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டு நாம் சென்றால் அங்கீகரிக்கப்படுமா, ஒற்றுக்கொள்ளப்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்களா இல்லையா? அவன்கிட்ட நான் சலாம் சொல்ல மாட்டேன், இவன்கிட்ட நான் பேச மாட்டேன். சலாம் சொல்லி நீங்கள் இணையுங்கள். அது இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, ஒரு துவா. சலாத்தின் சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சலாம் சொல்றதை யோசிக்கிறாங்க. அப்படி அந்த குரோதம், இந்த வன்மம் நமக்குள்ளாகவே கொழுந்து விட்டு எரிகிறது. பிறகு நம்முடைய துவாக்களும் நற்செயல்களும் எப்படி அங்கீகரிக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. வேதனையாக ஒரு விஷயம் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சென்னையில் நாம் அந்த காலேஜ், ஆலி முகமது சாலை காலேஜில் நாம் பணிபுரிந்த பொழுது ஒரு மாணவன் கேட்ட கேள்வியினுடைய ஆறாத வடுவாக அதனுடைய காயம் என் மனதில் இன்றும் தங்கி இருக்கிறது. அந்த ஒரு இளைஞனை இப்படி உருவாக்குது நம்முடைய சமுதாயம், நம்முடைய மகல்லா, நம்முடைய அஜத்துமார்கள், இதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் கேட்ட ஒரு கேள்வி, நமக்கெல்லாம் தெரியும், நம் நாட்டினுடைய பாரம்பரியமான மசூதியை நாம் இழந்தோம். அதனுடைய தீர்ப்பு வருது. அதனுடைய தீர்ப்பு அநேகமாக ஒரு வெள்ளிக்கிழமை தான் இருந்துச்சு. அப்படின்னா அந்த உரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய இஷாவுக்கு பிறகும் தப்சீருடைய வகுப்பு அங்கே நடக்கும். அப்புறம் அது பேசும் பொழுது, இந்த தீர்ப்பு வரும் பொழுது நமக்குள்ளாகவே என்ன செய்யலை, முகம் சரியாக ஒருவருடைய முகத்தை பார்க்க கூட முடியலை. சரி, இருந்தாலும் அந்த தீர்ப்பு வந்துச்சு. ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும், சரின்னு போனால் அதில் அந்த பையன் ஒரு கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. இன்ஜினியர் படிக்கக்கூடியவர், ஆர்கிடெக்ட், பிஆர்க் ஸ்டூடெண்ட், ஆர்கிடெக்ட் படிக்கக்கூடிய பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி ஊர். அது எந்த ஊர்னு சொல்ல வேண்டாம். அந்த மாணவர் என்கிட்ட கேட்குறாரு, அஜர்த்து எல்லாம் சரி, தீர்ப்புலாம் வந்துச்சு, அது என்ன பள்ளிங்க? என்ன பள்ளினா, இல்லை அது சுன்னத் பள்ளியா அல்லது தௌஹீது பள்ளியா, தப்லீக் பள்ளியா அப்படின்னு ஒரு சமூகத்தின் வளரக்கூடிய ஒரு வாலிபன் கேட்கிற இந்த கேள்வி, இந்த கேள்வியின் பின்னூடாக எவ்வளவு விஷமமிக்க, வன்மை மிக்க ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இன்றைக்கும் என் ஆழ் மனதில் வடுவாக இன்றைக்கும் பதிந்திருக்கிறது. இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன், இப்படி ஒரு கேள்வியை கேட்குறான. அப்புறம் இவனை ஊக்குவிக்கிறது எது? இவன் தான் நாளைக்கு மஹல்லாவை சீர்திருத்தக்கூடிய தலைவராக, செயலாளராக, நாளை ஒரு இமாமாக முசல்லால நிற்கக்கூடிய அளவிற்கு அப்புறம் இந்த தலைமுறை நமக்கு உருவாகுது. ஏங்க, எப்படிப்பட்ட ஒரு பள்ளி, அந்த பள்ளியை போய் இவன் அடையாளப்படுத்துகிறான் பாருங்க. அப்புறம் இப்படிப்பட்ட இந்த கேள்வியை கேட்ட மாணவனை இல்லை, இந்த கேள்வி கேட்க தூண்டிய இந்த சமூகம் சிந்திக்கணும். இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு ஒருவன் உருவாகிறான் என்றால் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செயலா, இது ஒரு ஆரோக்கியமான விஷயத்திற்கு வழிவகுக்குமா என்பதை நாம் யோசிக்கணும். அப்படி இதை யார் பெருமானார் நமக்கு ஏகத்துவ கலிமாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஏகத்துவம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது சகோதரத்துவம், இப்படி நமக்கு போதித்தார்கள். யோசிங்க, இதே மாதிரி ஒரு தலைமுறையை இன்றைக்கு உருவாகிறார்கள். இயக்கம் என்றால் என்ன?
ஒவ்வொருவர்களும் சேர்ந்து ஒரு யூனிட்டியாக இருப்பது தாங்க ஒரு இயக்கம். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே எல்லா மக்களும் யூனிட்டியாக ஒரு 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 ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று 2014 மத்திய அரசால் தீர்மானிக்கப்பட்டு இந்த அக்டோபர் 31 இந்த நாளை யூனிட்டி நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் இது அல்லாஹ் கயிறை பற்றி பிடிங்கன்னு அன்னைக்கே அல்லாஹ் சொல்லிட்டானே. நீங்கள் என்ன அந்த ஒற்றுமையை வலியுறுத்துவது? இன்றைக்கு நம்முடைய நாட்டில் முகலாய மன்னர்கள் தொட்டு 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அவர்கள் நினைத்தால் இந்த மண்ணை இஸ்லாமிய நாடாக மாற்றி இருக்கலாம். அதற்கு முற்பட்டார்களா? முனைந்தார்களா? அதற்கு நீங்கள் முனையுங்கள், முற்படுங்கள் என்று இஸ்லாம் தான் ஆதரிக்கிறதா? இல்லை. நம்மளுடைய இந்தியன் என்ற ஒரு டிகினிட்டியே அது யூனிட்டி தான். பல முகமுடையவர்களாக பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் பன்முகத்தன்மையோடு இருக்கிறார்கள் என்றால் அதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு சித்தாந்தம், ஒரு நேஷனாலிட்டி. நம்ம நாட்டினுடைய ஒரு அடையாளமே அதுதான், செக்குலரிசம். எல்லா மக்களும் மண்ணால் இணைந்தவர்கள், ஒத்தவர்கள் என்று போதிக்கிறது. இந்த ஒரு போதனையை இஸ்லாம் அன்றைக்கே நமக்கு சொல்லுது. அன்னைக்கே இன்டர்நேஷனல் அளவில் ஒரு யூனிட்டியை ஒரு ஊக்குவித்தது நம்முடைய மார்க்கம். ஆனால் அதிலே இன்றைக்கு வேறுபாட்டோடு இன்றைக்கு நாம் வாழுகிறோம் என்றால் எங்கு சொல்வது? தொப்பி அணிவது முதல் அத்தையாத்தில் உட்கார்ந்து எப்படி உட்காரணுங்கிற முறை வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி தந்தாங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாங்க. என்னை சல்லு கமா ரைத்துமுனி உசல்லி, நான் தொழ பார்த்ததை போல நீங்கள் தொழுங்க அப்படின்னாங்க. அதனால சண்டை போடுங்கன்னு இல்லை. இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் தொப்பி போடுறாங்க, தொப்பி போடலை, தொழுகையில் தொப்பி போடலைன்னா தொப்பியவும் கவுத்துறாங்க. அப்படி இதெல்லாம் எவ்வளோ ஒரு விஷயம். தொழுகை இன்னல் முசல்லி யுனாதிரப்பா, தொழுகை ஆடி அல்லாவோடு பேசுகிறான். நாங்கள் அல்லாவோடு பேசும் பொழுது இது மாதிரி உண்டான ஒரு விஷயங்கள், விஷமமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடைபெறுது. அப்படி இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் அல்ல. அப்படி நம்முடைய கருத்து மோதல்கள், கருத்து சிதறல்கள் பலவிதமாக இருந்தாலும் நாம் இஸ்லாம் என்ற அந்த ஒற்றுமையில் நிழல் குடையில் கீழ் இருக்காத வரை யஹூதி நஸ்ரானினுடைய வலையிலே நாம் சிக்கி தவிக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை. மக்காவிலிருந்து வந்த பிறகு மக்கத்து மக்களையும் மதீனத்து மக்களையும் இணைத்தார்களே. இன்னைக்கு நம்ம ஒரு மஹல்லா மக்களையே இணைக்க முடியலையே. நமக்கு பற்றியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எவனாவது ஒருத்தர் நம்ம தாக்க வரும்போது தான் ரொம்ப இந்த சிஏஆர், என்ஆர்சி, என்பிஆர் வரும்போது தான் கொஞ்சம் உஷாராகும். இப்படியெல்லாம் சொல்லியதின் விளைவு நாம் நம்முடைய தேசத்தினுடைய ஆளுமையை நாம் தக்க வைத்தோமா? அடுத்த ஒரு தலைமுறையை நாம் எஜுகேஷனில் டெவலப் பண்ணோமா? ஒரு நல்ல ஒரு டைனமிக் லாயர், ஒரு டைனமிக் நல்ல ஒரு ஜட்ஜ் நம்முடைய தேசத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்களா? இருந்தால் நம்ம பள்ளியாசல்லாம் இழந்திருக்க மாட்டோமாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்க மாட்டோமே. அப்படி இதையெல்லாம் நாம் பேசி நமக்குள்ளாகவே பகைமை பாராட்டி, நமக்குள்ளாகவே குரோதத்தை ஊக்குவித்து, அதை ஆதரித்து நமக்கு நாமே இழந்தது நிறைய, பெறுவது ஏராளம் இருக்குது. கடைசியில் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் நீ சொந்த இல்லடா அப்படின்னு பெட்டியத்துக்கு போகும்போது நம்ம யோசிப்போம், நடந்துச்சா இல்லையா? ஒவ்வொரு பலஸ்தீன்லையும் அண்டை நாடு ஸ்ரீலங்காலையும் பார்க்குறோம். அப்படி இதன் மூலம் படிப்பினை பெறுவது யார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை நமக்கு போதிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு நெறியை, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நமக்கு பெருமானார் ரசூலுல்லாஹ் ஊக்குவிக்கவில்லை. இந்த கலிமாவிலே இணைந்த சகோதரனாக வாழுங்கள். அவர்கள் எந்த நிலைமையிலும் போகிறார்கள், அவர்கள் எந்த கொள்கையிலும் இருந்துவிட்டு போகிறார்கள். அவர்கள் தொப்பியை போடுறாங்க, தொப்பி போடாமல் இருக்கிறாங்க. முதல்ல பள்ளிவாசல் தொழுவாங்க. அந்த சஃப்ல நேராக அணிவகுத்து ஒருவருக்கொருவர் இணைந்து உடலோடு உடலாக இணைந்து நில்லுங்கள், உள்ளம் இணையும் என்பதை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இல்லையா? எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை நாம் பின்பற்றாத வரை, அல்லாஹ் சொன்ன இந்த கயிறை நாம் முருக பற்றி பிடிக்காத வரை இன்றைக்கு நம்மிடத்தில் பிளவுகள், பேதமைகள்
இருந்து கொண்டே போகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். எனவே சமூகத்தின் சாளரத்திலிருந்து நாம் கேட்கக்கூடிய வார்த்தை, ஹதீஸை ஆய்வு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையின்படி வாழுங்கள், அல்லாஹ் போதித்த அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு வாழ்வியலாக்கி தந்த அந்த நெறிமுறையில் வாழுங்கள். அடுத்தவர்கள் சரியில்லை, நாம் சரி இருக்கிறோம் என்ற அந்த தூய்மைவாதம் பேசுவதை நிறுத்துவோம். அடுத்தவர்கள் திருந்த வேண்டும், திருந்த வேண்டும், திருத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை மாறி நாம் திருந்துவோம், நாம் நல்ல முறையில் நடப்போம் என்ற ஒரு பாதையில் நாம் பயணிக்க தொடங்கினால் நம் சமூகம் தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு சர்வதேச அரங்கில் வாழும் என்பதில் எல்முனையும் சந்தேகமும் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக, மிக துல்லியமாக திரும்ப திரும்ப அதைத்தானே போதிக்கிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த யஹூதிகள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் ஒவ்வொன்றா வானத்திலிருந்து எனக்கு அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவருக்கு யாரோ ஓதிட்டு போறாரு. அது யாரு? இந்த ஜிப்ராயில். இவருக்கு நாம எதிரிங்க அப்படின்னு அவங்க பகைமை பாராட்டுறாங்க. இந்த ஆள் எனக்கு பிடிக்காதுங்க. யாரு? ஜிப்ராயில். ஜிப்ராயில் கூட நான் சண்டைங்க, அவங்க என்னுடைய எதிரி அப்படிங்கிறான். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இருக்கிறான். யாரெல்லாம் ஜிப்ராயிலுக்கும் மீகாயிலுக்கும் யாரெல்லாம் விரோதியோ அல்லாஹ் அந்த யூனிட்டியை கிரியேட் பண்ணுறான் பாருங்க. ஜிப்ராயில் தான் வானவர், உங்களுக்கு வகையை கொண்டு வரார், அவரு உனக்கு எதிரினா அதை தொடர்ந்து மீகாயில் என்ன அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுக்கு எதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் ஒரு யூனிட் இவரை நீங்கள் எதிரியாக பார்த்தீங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூலுமே மீகாயில் அவர்களுமே உங்களுக்கு எதிரி அப்படிங்கிறான். அப்படின்னா இந்த எதிரித்துவத்தை, இந்த பகைமைத்துவத்தை பாராட்டுவது யஹூதி நஸ்ரானுடைய வழிமுறையாக இருக்கிறது. இதை விட்டு நம்முடைய சமுதாயம் திருந்தி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக்கை நல்குவானாக. பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் அதன்படி நடைமுறைப்படுத்திட நம்முடைய உறவுகளோடு ஒன்றிணைந்து வாழுகிற சலாமை நாம் மனமகிழ உச்சரித்து, அவங்க சொல்கிறான்னு சொல்லலை, நாம் சொல்லி நன்மையை சம்பாதிக்கும் என்ற ரீதியில் நாம் மனமுவர்ந்து இன்முவர்ந்து எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்லி இணைந்து ஒற்றுமையோடு வாழுகிற நல்ல வாழ்வியலை வல்லோனல்லா நம் யாவருக்கும் நம் சமூக சமுதாய மக்களுக்கும் தருவானாக என்று கூறி வாஹிர தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.